Good morning students, welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to learn about the third chapter தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Third chapter பார்த்தீங்கன்னா bills, profit and loss. ஸோ நம்ம third chapter வந்தாச்சு. Exercise 3.1ல first sum பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பில்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் கடைக்கெலாம் போவீங்க, பெரிய ஷாப் ஸ்டேஷ்னரிஸ்லாம் போவீங்க. ஸோ அதுக்கு பில்லை நீங்கள் செக் அவுட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அது செக் அவுட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ஒரு இது இந்த மாதிரி கொடுப்பாங்க. குவான்டிட்டி தனியாக, ரேட் தனியாக, அமௌண்ட் தனியாக, என்ன ஐட்டம் வாங்கியிருக்கீங்களோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலன்னா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன பில்ஸில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா, நேம் ஆஃப் தி ஷாப் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதோட லிஸ்ட்டு தான், காஸ்ட் ஆஃப் தி ஈச் ஐட்டம்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம் போடலாம். எ ஸ்கூல் பர்ச்சேசஸ் சம் ஃபர்னிச்சர் அண்ட் கெட்ஸ் த ஃபாலோவிங் பில். ஸோ இந்த பில்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து பில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்டோரில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் இதுதான் வந்து அந்த ஸ்கூல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கேஷ் பில். ஸோ அந்த கேஷ் பில்லில் வந்து எந்த கடையில், முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்ன்றது ஒரு ஊரில் முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் அப்படின்ற ஒரு கடையில் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. பில் நம்பர் 728, எந்த டேட்லனா 23/4/2018 வாங்கியிருக்காங்க. சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஐட்டம்லாம் அப்படின்னா, சிட்டிங் பெஞ்ச் வந்து குவான்டிட்டி 50. ஸோ 50, ரேட் வந்து 1200. ஸோ 50 குவான்டிட்டினா எத்தனை, ஹவு மெனிஸ். ஸோ சிட்டிங் பெஞ்ச் ஹவு மெனிஸ் 50 சிட்டிங் பெஞ்ச், ரேட் இஸ் 1 சிட்டிங் பெஞ்ச் ரேட் இஸ் 1200. ஸோ டோட்டல் அமௌண்ட் 60,000. 50 into 1200 is equal to 60,000. ஐ ரிப்பீட், சிட்டிங் பெஞ்ச் வந்து 50 வாங்கியிருக்காங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோடது 1200. ஸோ நம்ம எத்தனை வேணும் அப்படின்னா 50 வேணும். ஒன்னோடதே 1200 அப்படின்னா 50 வேணும்னா நம்ம ஸோ 50 into 1200 மல்டிப்ளை பண்ணி 60,000 நம்ம இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டெஸ்க் வந்து 50, அதே மாதிரி அதே குவான்டிட்டி 50 டெஸ்க் வாங்கியிருக்காங்க. ஒரு டெஸ்க்கோட குவான்டிட்டி இஸ் 1500. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 75,000 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் போர்ட். ஸோ அதோட குவான்டிட்டி வந்து 2 பிளாக் போர்ட்ஸ் இஸ் தேர். 2 பிளாக் போர்டு வந்து வாங்கியிருக்காங்க. 1 பிளாக் போர்டோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000. ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் 2 into 3,000 is 6,000. நெக்ஸ்ட் சேர் 10 சேர் 950. 1 சேரோட ரேட் இஸ் 950. we have to multiply it 9,500. நெக்ஸ்ட் டேபிள் 10 டேபிள் வாங்கியிருக்காங்க. ஸோ 1,750. ஸோ ஒரு டேபிளோட ஸோ டேபிள் வந்து 1,750 கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஓட சேர்த்து போட்டோன்னா 17,500 அந்த மாதிரி வரும். டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 1,68,000 டோட்டலாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஷின்ஸ்னால், ஸோ புக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேஜ் நம்பர் 54ல் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ அதில் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஸ்டோர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஸ்டோர். ஸோ நேம், ஸ்டோரோட நேம் என்ன, முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் தஞ்சாவூர். ஸோ முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் தஞ்சாவூர், அந்த ஊர் பேரோட நம்ம எடுத்து எழுதணும். ஸோ என்ன எழுதலாம், முல்லை ஃபர்னிச்சர் மார்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல, ஸோ தஞ்சாவூர், இதையும் நம்ம எழுதுறோம் தஞ்சாவூர்ன்ட்டு. இந்த ஊர் பேரும் தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதே எழுதுவோம். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சீரியல் நம்பர் ஆஃப் தி பில். இந்த பில்லோட சீரியல் நம்பர் 728. இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பில் நம்பர் 727 இருக்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் வாங்குறது வந்து 728 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ என்ன பில் நம்பர் கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர் ஆஃப் தி பில் இஸ் 728. ஸோ சீரியல் நம்பர் ஆஃப் பில், சீரியல் நம்பர்னாலே ஒரு வரிசையாக தான் வரும். ஸோ அதனால தான் ஸோ பில் இஸ் 728. ஸோ என்ன பில் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் எ பிளாக் போர்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த பிளாக் போர்ட். ஸோ இங்கே இந்த ஸ்டேஜில் எங்கே இருக்க பிளாக் போர்டு, ஸோ தேர்டில் இருக்குது. ஸோ தேர்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் போர்ட் வந்து குவான்டிட்டி 2 வாங்கியிருக்காங்க. ரேட் வந்து 3,000. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 6,000 ஆயிருக்கு. பட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் எ பிளாக் போர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு காஸ்ட், ஒரு பிளாக் போர்டோட காஸ்ட்டை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3,000. ஸோ நீங்கள் என்ன எழுதணும், த காஸ்ட் ஆஃப் எ பிளாக் போர்டு இஸ்
rupees 3000. So cost of the blackboard தான் கேட்டிருக்காங்க. So the cost of a blackboard is 3000. Next, fourth question வந்து how many set of a benches and a desk? How many set of a benches and a desk does the school buy? ஸோ எவ்வளோ செட் ஆஃப் பெஞ்சஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ செட் ஆஃப் டெஸ்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பெஞ்சஸ் வந்து நமக்கு 50 குவான்டிட்டி, அதே மாதிரி டெஸ்க்கும் வந்து 50 குவான்டிட்டி. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ செட் ஆஃப் பெஞ்சஸ் அப்படின்னு தான் சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து 50 செட்டு. ஸோ ரெண்டுமே வந்து சேம் செட்டு தான். ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு 50 செட்ஸ்ன்னு நம்ம எடுத்து எழுதணும். ஸோ தி ஆன்சர் இஸ் 50 செட்ஸ். So next question is verify whether the total bill amount is correct. So question நம்மள கேட்டிருக்காங்க verify whether the total bill amount is correct. So total நம்ம எடுத்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து 50 into 1200. ஸோ இதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன எழுதுறோம்னா yes the total bill amount is correct. So we write yes the total bill amount is correct. Okay. So next வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் அண்ட் ஐட்டம் இஸ் பர்ச்சேஸ்ட். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது தானே என்ன சொல்லுவோம், நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சோல்டு. செல்லிங் ப்ரைஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் அண்ட் ஐட்டம் இஸ் சோல்டு. நம்ம சோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம எஸ்பி, தட்ஸ் மீன் செல்லிங் ப்ரைஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். ப்ராஃபிட் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எஸ்பி அண்ட் சிபி. I mean selling price and cost price is. ஸோ ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட்னா என்ன ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு லாஸ்னா என்ன ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னால் நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஃப் செல்லிங் ப்ரைஸ், ஓகேவா. ஸோ இஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் greater than, selling price is greater than cost price na நம்ம profit னு நம்ம எடுப்போம். selling price is greater than cost price அப்படினா நம்ம profit னு எடுப்போம். so profit ஓட formula அப்படினா selling price minus cost price. ஓகேவா. selling price is greater than cost price அப்படினா நம்ம என்ன எடுப்போம் அப்படினா so profit is equal to SP minus CP. at the same formula if CP, cost price is greater than selling price, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம லாஸ், அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்கர்ஸ், ஃபில்லிங் த அப்ரோப்ரியேட் பாக்ஸஸ் இந்த ஃபாலோவிங் டேபிள். ஸோ தேர்டில் பார்த்தீங்கன்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் தேர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வந்து போடலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 இருக்குது, தென் செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100, தென் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 120, ப்ராஃபிட் கொடுக்கல, அதே மாதிரி லாஸும் நமக்கு கொடுக்கல. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டாக லாஸாக அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஃபார்மில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்னு என்ன கொடுத்துருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த மாதிரி தான் இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு இப்போ அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம எடுப்போம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் ஆன்சர் இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ், அது வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸை விட நமக்கு செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட். அதுவே நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு இது ப்ராஃபிட் தான். இன்டர்சேஞ்சாக மாறி இது 120 இது 100 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது நமக்கு லாஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ராஃபிட், ஏன்னா அது காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் சிபி. ஸோ எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் சிபி அப்படின்னா ஸோ இது வந்து ப்ராஃபிட்டு. ஸோ எஸ்பி மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அந்த ஃபார்முலா நம்ம இப்போ போடலாம். சரி, ஓகே. இதில் வந்து ப்ராஃபிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணாலே போதும். ஸோ இதுக்கான செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 120 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சுட்டு 120 மைனஸ் 100 இஸ் 20.
ஸோ 20. ஸோ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா 20 rupees நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியர் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இது செல்லிங் காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் தான் வரும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா ப்ராஃபிட் தான் வரும். ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா இஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா 120 minus 110 is equal to 120 minus 110 is 10 rupees. ஸோ இதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 10 rupees அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. லாஸ் அவங்களுக்கு கிடையாது, ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 120, செல்லிங் ப்ரைஸ் எதுவும் தரல, ப்ராஃபிட் வந்து 20 கொடுத்துருக்காங்க, இது லாஸ் எதுவும் தரல. ஏன்னா ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த சம் வந்து ஒன்று லாஸாக இருக்கணும் இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஸோ இப்போ ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க, we have to find out the selling price. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 120 rupees அண்ட் ப்ராஃபிட் இஸ் 20 rupees. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது, இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட்டோட வேல்யூஸ் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். 20 rupees இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் தெரியாது, ஸோ செல்லிங் ப்ரைஸ் மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், மைனஸ் 120. ஸோ இது வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த மைனஸ் 120 ஈக்குவல் தானே வந்துச்சுன்னா ப்ளஸ் 120 மாறும். ஸோ 20 ப்ளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 120, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 140. ஸோ இந்த சம்மோட நம்ம செல்லிங் ப்ரைஸோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா rupees 140. ஸோ நம்ம செக் பண்ணோம். ஸோ இதான் வந்து நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். செக் பண்ணோன்னா காஸ்ட் ப்ரைஸை விட நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக. ஸோ நம்ம ஃபார்முலா போட்டது, ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து கரெக்டானது தான். ஓகே, let us see the fourth sum. The question is find the appropriate boxes in the following table. ஸோ ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் வந்து என்னென்ன இல்லையோ அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 110 கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இதில் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு எஸ்பி, நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டு, ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டு அதோட வேல்யூஸ் எடுத்து நம்ம எடுத்து எழுதினா போதும். அது மட்டும் எடுத்து எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷனில் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 110, தென் மார்க் ப்ரைஸ் இஸ் 120. ஸோ இது ரெண்டுமே நமக்கு கொடுக்கல, ஸோ ஃபைன் பண்ணணும். ஸோ நில், ஸோ ப்ராஃபிட் வந்து நமக்கு நில்னு கொடுத்துருக்காங்க, தென் லாஸோட வேல்யூஸ் மட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு, மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 130. ஓகேவா? ஸோ we have to find out the selling price. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ் நம்ம ஃபைன் பண்ணாதான் இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ், ஸோ ஃபார்முலா டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ், சாரி டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலானா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அந்த ஃபார்முலா வந்து என்னவா மாறுதுன்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த எம்பி இந்த சைட் வந்துச்சுன்னா ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எம்பி மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அதில் போட்டு நம்ம இப்போ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 130 அண்டு டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு தரல. ஸோ திஸ் இஸ் 0. டிஸ்கவுண்ட் தரலாம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கிடையாது, அவ்வளோதான் 0. அது வந்து நெல்னு கொடுத்துட்டாங்க, அது கிடையாது அது. ஸோ 0. ஸோ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 130. டிஸ்கவுண்ட் கிடையாது, ஸோ அதனால் நம்ம 130 நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஸோ rupees 130 செல்லிங் ப்ரைஸ் என்ன நமக்கு rupees 130 நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் கிடையாது, மார்க்கெட் ப்ரைஸும் 130 அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் பார்க்கணும், செல்லிங் ப்ரைஸ் பார்க்கணும், எது பெருசாக இருக்குது? ஸோ நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் பெருசாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம என்ன ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ப்ராஃபிட். ஸோ என்ன இது, ப்ராஃபிட் தான் இது. ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னதுமா, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு selling price minus cost price. என்ன இதெல்லாம் selling price minus cost price. Loss is equal to cost price minus selling price formula. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ப்ராஃபிட்னு நம்ம ப்ரூஃப் பண்ணதுனால நம்ம ப்ராஃபிட் ஃபார்முலா எடுத்து நம்ம எழுதிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு selling price is 130 rupees minus cost price is 110. ஸோ 130ல நமக்கு 110 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வரும், நமக்கு 20 வருமா? ஸோ 20 rupees is the, இவங்களுக்கு என்ன 20 rupees வந்து இப்போ ப்ராஃபிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்ரேஷனில் வந்து சிபி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 110. ஸோ ஃபோர்த் சப்ரேஷனில்
cost price is 110 rupees and then market price is 120 rupees and then selling price நமக்கு தரல, டிஸ்கவுண்ட்டும் தரல, அதுவும் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் எம்பி மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அந்த ஃபார்முலாவுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதுவும் நம்ம எடுக்கணும். ஸோ இது வந்து ப்ராஃபிட் கிடையாது, ஏன்னா அதுக்காக தான் நமக்கு வந்து நில்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் இது. ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 rupees வந்து லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ லாஸோட வேல்யூ என்னது 10 rupees இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 110 rupees minus selling price. We have to find out the selling price. So 10 is equal to 110 minus selling price அப்படின்னு வந்திருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் சைட் வந்துச்சுன்னா நமக்கு ப்ளஸ் எஸ்பியாக மாறிடும். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஸோ 110. ஸோ இந்த வந்து இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 10ஆக மாறிடும். நமக்கு ப்ளஸ் 10 ஈக்குவல் தானே போச்சுன்னா மைனஸ் 10ஆக மாறிடும். ஸோ எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 100 rupees வரும். ஸோ இதுக்கான செல்லிங் ப்ரைஸ் என்ன நமக்கு 100 rupees. இப்போ நமக்கு இது மூணுமே கிடச்சிருச்சு. ஸோ லாஸாக ப்ராஃபிட்டான்னு பார்த்தா லாஸ் அதோட வேல்யூஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணால் இப்போ ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120 rupees கொடுத்துருக்காங்க. 120 rupees மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 100 rupees. ஸோ the discount is 20 rupees அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 20 rupees வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, so let us see the fifth sum. Rani bought a set of bangles for rupees 310. Her neighbor liked it most. So Rani sold it to her for rupees 325. So find the profit or loss to Rani. So Rani வந்து ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வாங்குறாங்க 310 rupeesக்கு. ஸோ அது வந்து நமக்கான காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? her neighbor liked it most. ஸோ நெய்பருக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ராணி sold it to her for rupees 325. ஸோ அந்த பேங்கிள்ஸை வந்து அவன் வந்து செல்லிங் ப்ரைஸ், அதாவது அவன் வந்து சோல்ட் பண்ணும்போது அதை நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை 310க்கு வாங்கி 325க்கு அவன் வந்து விற்கிறான் அவங்ககிட்ட. ஸோ அவங்ககிட்ட விற்கும்போது அவளுக்கு என்ன ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டு ராணி, ஸோ ராணிக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ், வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ வாங்கும் போது 310. ஸோ திஸ் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஆஃப் த பேங்க். காஸ்ட் ப்ரைஸ் of the bangles rupees 310 rupees வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறான். சோல்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி பேங்கிள்ஸ், சேல்ஸ் பண்ணும்போது 325. ஓகேவா? வாங்கும்போது 310. ஸோ சேல்ஸ் பண்ணும்போது 325. இதுலேருந்தே நமக்கு தெரியும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 310 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 325. ஸோ காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ராஃபிட். ஸோ கண்டிப்பாக இது என்னவா இருக்கும்? ப்ராஃபிட். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ was 325 and minus cost price is 310 rupees. ஸோ தி வேல்யூ is 15 rupees. ஸோ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது? 15 rupees. ஸோ த ப்ராஃபிட் இஸ் 15 rupees வந்து அவளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் 7th சம் 6th சம் பார்த்தீங்கன்னா சுகன் பாட் அ ஜீன்ஸ் பேண்ட். ஸோ கொஷின் வந்து புக்ஸில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சுகன் பாட் அ ஜீன்ஸ் பேண்ட் ஃபார் rupees 750க்கு வாங்குறான் அண்ட் ஹி டிட் நாட் ஃபிட் ஹிம். ஸோ அவளுக்கு வந்து ஃபிட் ஆகலைன்றதுக்காக அவன் வந்து சோல்ட் பண்ணிடுறான் அவன் ஃப்ரெண்டுக்கு 710 rupeesக்கு அவன் சோல்ட் பண்ணியிருக்கான். ஸோ வாங்கினது 750, பட் அவன் வந்து சோல்ட் பண்ணது 710. ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து 40 ரூபா வந்து அவனுக்கு லாஸ் ஆகுது. கொஷினில் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து லாஸ் அப்படின்னு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 750 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் 710. ஸோ காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ அவனுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 40 rupees வந்து அவனுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ let us see the 7th sum வந்து சோமு bought a second hand bike
ஃபார் செகண்ட்ஸில் வந்து ஹேண்ட் பைக் வாங்குறாங்க 28,000. ஸ்பெண்ட் இன் 2,000 வந்து ரிப்பேர்க்காக கொடுத்துட்றாங்க. ஹி சோல்ட் இன் 30,000. ஸோ 20,000க்கு வாங்கி 2,000க்கு வந்து அவன் ரிப்பேர் பண்ணிவிட்டு 30,000க்கு வந்து அவன் சோல்ட் பண்ணிடுறான். ஸோ இது வந்து ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காஸ்ட் ஆஃப் தி பைக் வந்து 28,000. ஸோ 2,000 வந்து ரிப்பேர் பண்ண செலவாயிடுது. ஸோ டோட்டலாக அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 30,000. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 30,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து மொத்தமாக 30 வந்துடுது. ஸோ ரிப்பேர் பண்ணதோட சேர்த்து காஸ்ட் ப்ரைஸோடு சேர்த்து 30. ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும்போது அது ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் கிடையாது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா தேர் இஸ் நெய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டும் கிடையாது அவனுக்கு, லாஸும் கிடையாது. ஸோ 30,000 வாங்குறாங்கன்னா அதே 30,000 தான் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. ஓகேவா? Okay students, I hope you all understand today video class. See you in the next class. Thank you students.